السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله الطيبين وأصحابه الطاهرين رضوان الله تعالى عليهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في الفرقان العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وليست التوبة للذين يعملون سيئات حتى إذا حضر أحدهم الموت قال إني تبت الآن ولا الذين يموتون وهم كفار أولئك أعتدنا لهم عذابا أليما. صدق الله العلي العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم ஆமீன் ஆமீன் ஆமீன். சதக ரசூல் நபியுல் கரீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனின் அன்பும் கருணையும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா மஜ்லிஸில் அமர்ந்து இருக்கும் இன்னும் அமர இருக்கும் நம் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானினுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் ரமலான் மாதத்தை அடைந்து அந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கடந்து மக்ஃபிரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். மக்ஃபிரத்துடைய 10. இந்த 10ல் அல்லாஹ் மக்ஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், என்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிப்பாயாக. அகிலத்தான் இரட்சகனே, எங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னிப்பாயாக என்ற இந்த துஆவை இந்த மக்ஃபிரத்தினுடைய 10லே அதிகமாக நாம் ஓத வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் உங்களுடைய என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பானாக. ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் முஃமின்களாக முஸ்லிம்களாக குறிப்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தாக இருந்து வருகிறோம். இது அல்லாஹ் தஆலா நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருள்கொடை. நம்மளை நாமே கொஞ்சம் கேள்வி கேட்டு பார்க்கக்கூடிய ஒரு நேரம். நாம் யாராக இருக்கிறோம்? இந்த ரஹமத்தினுடைய 10, அல்லாஹ் மக்ஃபிரத்தினுடைய 10, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கும் 10, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் முஃமினாக முஸ்லிமாக இருக்கிறோம். நம்மளுடைய முஃமினான முஸ்லிமா இருக்கக்கூடிய நிலை என்பது சம்பந்தமாக நாம் கொஞ்சம் நம்மை நாமே நிலைநிறுத்தி பார்க்க வேண்டும். நாம் எப்பேற்பட்ட ஒரு முஃமினாக இருக்கிறோம்? அதாவது ஒரு நல்ல முஃமின் ஒரு முனாஃபிக். அதாவது நல்லவனுக்கும் நயவஞ்சகனுக்கும் என்ன வித்தியாசம்? வரலாற்று ரீதியிலே நாம பார்க்கலாம். நல்லவனுக்கும் நயவஞ்சகனுக்கும் என்ன வித்தியாசம்? முஃமினுக்கும் முனாஃபிக்குக்கும் என்ன வித்தியாசம்? தான் செய்த
சின்ன தப்பை, ஒரு சின்ன ஒரு தவறு, அதை கூட மலை போல பெரும் தவறாக எண்ணக்கூடியவர்கள் நல்ல முஃமின்கள், நல்லவர்கள். அதே நேரத்திலே தன்னுடைய பெரிய தவறையும் கூட, தன்னுடைய பெரிய பாவத்தையும் கூட ஒரு பாவமாகவே பார்க்காமல், ஊர் உலகத்துல செய்யாததை நான் செஞ்சுட்டேன் என்பதாக தன்னுடைய பாவத்திற்கு வேக்காலம் கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள் தெரியுமா? இவர்களுடைய நிலை நயவஞ்சகத்தின் நிலை. நாம் யாராக இருக்கிறோம்? நல்லவர்களாகவா, நயவஞ்சகர்களாகவா? கொஞ்சம் வரலாற்றிலே புரட்டி பார்த்தால் தெரியும். ஸஅலபா ரலியல்லாஹு அவர்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஏதோ ஒரு வேலையை கொடுத்து அனுப்பி வைக்கிறார்கள். போகக்கூடிய நேரம் என்ன நடந்தது என்பதாக பார்த்தால், ஒரு பெண்மணி குளித்துக் கொண்டிருக்க அதை அறியாதவராக, தெரியாதவராக கொஞ்சம் பார்த்துட்டார். அந்த திரை ஒரு மாதிரி விலகிடுச்சு. வேணும்லாம் இல்ல, தெரியாம என்ன செஞ்சுட்டாரு, பார்த்துட்டாரு. அந்த நேரம் எப்பேற்பட்ட நேரம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹியை அறிவிக்கும் நேரம். அல்லாஹ் வஹியை அறிவிக்கும் நேரம். இப்படி ஒரு தப்பை நாம பண்ணிட்டோமே, நம்மளை பற்றி அல்லாஹ் ஆயத்தை இறக்கி விடுவானோ, நாம் செய்த இந்த தவறை அல்லாஹ் வெளிக்காட்டி விடுவானோ, எல்லாருக்குமே தெரிஞ்சிருமோ என்பதாக ஒரு பயத்திலே, அல்லாஹ் மீது உள்ள அந்த அச்சத்திலே, அல்லாஹ் மீது உள்ள அந்த பயத்திலே நடுங்கி போய் எங்கேயோ போயிட்டாரு. ஒரு மலைக்கு மேல ஒரு குகைக்குள்ள போயிட்டாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு வேலையை கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு வேலையை கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. என்னாச்சு, ஏதாச்சும் ஆளை காணோம்னு சொல்லி சஹாபாக்கள் விட்டு தேட விடுறாங்க. தேடுறாங்க, எங்க பார்த்தாலும் ஆள் கிடைக்கவே இல்லை. கடைசியில பார்த்தா ஒரு ஆடு மேய்க்கிறவர் சொல்றாரு, இந்த மாதிரி இந்த நேரத்துல மலையில இருந்து ஒருத்தர் கீழே இறங்குவாரு, அவர் தலையில அவரே மண்ணெல்லி போட்டுக்குவாரு, என்ன அல்லாஹ் மன்னிப்பானா, அல்லாஹ்விடத்துல என்னுடைய நிலை என்னவாக ஆகுமோ என்பதாகவெல்லாம் தன் மீது மண்ணை வாரி அள்ளி போட்டு அழுவார். மீண்டும் அவர் மலையின் மீது ஏறி விடுவார் என்பதாக போய் பார்க்கிறாங்க. யாரு? ஸஅலபா ரலியல்லாஹு. பார்த்த உடனே, இவங்களெல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு இன்னும் நடுக்க, இன்னும் பயம் தெரிஞ்சிருச்சு. அல்லாஹ் நாயகத்திற்கு அறிவிச்சுட்டான். இன்னும் பயம். என்ன செய்யறாங்க? நபியிட்ட கூட்டு வராங்க. நபியிட்ட கூட்டு வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய வசனங்களை கேட்கும் போதெல்லாம் இன்னும் பயமா இருக்குது. மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. கடைசியில இவங்களை பார்க்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வராங்க. வந்து, உங்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்பதாக, உங்களுடைய பயத்தால் உங்களுடைய தௌபாவை, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அழுது பிரார்த்தித்த உங்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்ற நற்செய்தியை கூறுகிறார்கள். அவங்க சொல்றாங்க, என்னுடைய எலும்புகள்ல எறும்பு முக்கிற மாதிரி தெரியுது, அதாவது சக்கராத்தினுடைய வேதனை எனக்கு தெரிகிறது என்பதாக அப்படியே அவர் என்ன செய்யறாரு, மரணிக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவர்கள் எல்லாம் முஃமின். வரலாற்றுல பார்க்கலாம், ஒரு பள்ளி புறா, அதாவது எந்நேரமும் பள்ளியோடு தொடர்புடையவராக இருக்கக்கூடிய ஒரு நபர், எந்நேரம் பள்ளிக்கு வருவது அவருக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும். அப்பேற்பட்ட ஒருத்தர் ஒரு நேரம் இதே மாதிரிதான், அவர் பள்ளிக்கு வருவதையும் போவதையும் ஒரு பெண்மணி நோட்டமிடுகிறார். பள்ளிக்கு வருவதையும் போவதையும் நோட்டமிடுகிறார். ஒரு நேரம் இருவரும் தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது.
அந்த பெண்மணியோடு ரெண்டு பேருமே தனிமையில இருக்கிறாங்க. அந்த பெண்மணி பாவத்திற்கு இணங்கி வருகிறாள். அப்படியே இருக்கும் போது இவருடைய மனசுல ஒரு சின்ன ஒரு எண்ணம் வருது. மோமின்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு நாம விளங்கணும். ஆணும் பெண்ணும் தனியா ஒரு அறையில இருக்கிறாங்க. அந்த பெண்மணிக்கோ சம்மதம். அப்ப இவருடைய மனசுல ஒரு சின்ன ஒரு எண்ணம் வருது. என்ன அப்படின்னு சொன்னா, தனிமையில தான் இருக்கிறோம், பாவம் செஞ்சிடலாமான்ற ஒரு எண்ணம் வருது. என்ன வந்த உடனே அவருடைய தக்குவா உடனே அவரை மிகைக்கிறது. ஐயோ, அல்லாஹ் பார்க்கிறானே, இப்பேற்பட்ட ஒரு எண்ணத்தை என்னுடைய மனசுல நான் நினைச்சிட்டேனே நினைச்சு அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. இந்த பெண்மணி அப்படி ஐயோ இந்த மயக்கம் போட்டு கீழே விழுந்து பெண்மணி அப்படி வெளியே போயிடுறாங்க. கடைசியில வந்து பாக்குறாங்க, அந்த அவருடைய நெருங்கிய உறவினர்லாம் வந்து பாக்குறாங்க, என்ன இந்த மயக்கம் போட்டு விழுந்துருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் பாவம் செஞ்சுட்டேன், எனக்கு என்ன தண்டனை, அல்லாஹ்விடத்துல எனக்கு என்ன தண்டனை இருக்குதுன்னு சொல்லி கேட்டுவாங்கன்னு சொல்லி ஒரு தன்னுடைய சொந்தக்காரரை அனுப்பி வைக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட இந்த செய்தி சொல்லப்படுது. இந்த மாதிரி என்னுடைய சொந்தத்துல ஒருத்தர் என்ன செஞ்சாரு, பாவம் செய்யணும் நினைச்சிட்டாரு. அவருடைய நிலைமை என்ன, அல்லாஹ்விடத்துல அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆயத்தை உமர் ரலியல்லாஹு ஓதுறாங்க. யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்களோ, யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு 2 சொர்க்கம் இருக்கிறது. அப்படி இந்த செய்தி இவங்கள்ட்ட சொல்லலாம் ஓடி வந்து பார்க்கிறாங்க. அந்த பயத்திலேயே பாவம் செய்ய நினைச்சிட்டோமே என்ற அந்த குற்ற உணர்ச்சியில், அந்த குமுறலிலேயே அவர் இறந்து விடுகிறார். அப்ப அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம பார்க்கணும், முஃமின்கள் எவ்வளவு பயபக்தி உடையவர்களாக இருந்திருக்கிறாங்கன்னு நாம் என்ன செய்யணும், பார்க்கணும். இதெல்லாத்தையும் கொண்டு சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, மக்ஃபிரத்துடைய பத்திர நாம உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்க வேண்டும். எப்படி மன்னிப்பை கேட்க வேண்டும்? நம்மளுடைய பாவங்களை உணர்ந்தவர்களாக, நம்மளுடைய பாவங்களை பாவம் என்று உணர்ந்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பை கேட்க வேண்டும். ஒருவேளை இந்த ரமலான் மாதத்திலே நாம் அல்லாஹ்விடத்தில் மக்ஃபிரத்தை பெறவில்லை என்றால், அல்லாஹ்ட்ட கண்டிப்பா அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும், மக்ஃபிரத்தை எப்படியாவது வாங்கிடணும். ஒருவேளை வாங்கல அப்படின்னு சொன்னா நாம் நபியினுடைய சாபத்திற்கு ஆளாக ஆகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெம்பர் படியில ஏறும்போது ஆமீன், 2வது படியில ஏறும்போது ஆமீன், 3வது படியில ஏறும்போது ஆமீன் சொல்றாங்க. பின்னாடி சஹாபாக்கள் விளக்கம் கேட்கிறாங்க, இது மாதிரி ஒரு நிகழ்வை நாங்க பார்த்ததே இல்லையே, இன்னைக்கு மட்டும் புதுசா ஆமீன் சொல்றீங்களே என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஜிப்ரீலுடைய துவா, யார் ரமலான் மாதத்தை அடைந்தும் அல்லாஹ்வினுடைய மன்னிப்பை பெறவில்லையோ அவரின் மீது நாசம் உண்டாகட்டும். யாரிடத்தில் பெற்றோர்கள் இருந்தும் அவர்களினுடைய துவாவை அவர் பெறவில்லையோ அவரின் மீது நாசம் உண்டாகட்டும். என்னுடைய பேரை கேட்டு யார் ஸலவாத் சொல்லவில்லையோ அவரின் மீது நாசம் உண்டாகட்டும் என்பதாக ஜிப்ரீலுடைய துவா. அதற்கு நான் ஆமீன் சொன்னேன். இங்க நம்ம விளங்கணும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மலக்குன்னு சொன்னா பாவத்தை விட்டும் சுத்தமாக பரிசுத்தமானவர்கள். மலக்களுடைய துவா அல்லாஹ்விடத்தில் அங்கீகாரம் உள்ளது. அதுக்கு ஆமீன் சொன்னது யாரு? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் மஅசூமி, பாவத்தை விட்டும் பரிசுத்தமானவர்கள். இவர்களுடைய துவாவிற்கு அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு அந்தஸ்து இருக்கு நாம விளங்கணும். அப்ப ஒரு ரமலான் வருது, இந்த ரமலான் கடந்து போகுது, ரஹ்மத்தை தாண்டியாச்சு, மக்ஃபிரத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி மக்ஃபிரத்துல பயணிச்சுக்கிட்டு இந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நாம பெறவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை நாம் பெறவில்லை என்றால் இறைவனுடைய ரசூலினுடைய சாபத்திற்கு நாம் ஆளாவிடுவோமா இல்லையா? அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேளுங்கள். எப்படி மன்னிப்பு கேட்கணும்? பாவத்தை பாவமாக உணர்ந்தவர்களாக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம என்ன செஞ்சிருப்போம், நம்மளுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு இப்படி இருந்துடாதீங்க. நம்ம 4 பேருக்கு மத்தியில வேணா நம்ம என்ன சொல்லிக்கலாம், 4 பேருக்கு மத்தியில அதுவும் சொல்லக்கூடாதுதான்.
ஆனா இருந்தாலும் ஒரு 4 பேருக்கு மத்தியில நாம அதெல்லாம் ஒண்ணு நானா அப்படிலாம் செய்யல, நானா எப்படி தெரியுமா என்பதாகவெல்லாம் பேச்சுக்கள் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கையேந்தும் பொழுது, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கையேந்தி துஆ கேட்கும் பொழுது உங்களுடைய பாவங்களை நீங்கள் ஒற்றுக்கொள்ள வேண்டும். சில சந்தேகமா இருக்கலாம், நான் அப்படி செய்யலையே, அங்க இருந்ததான் ஆனா நான் அப்படி செய்யலை என்பதாக இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்யணும்? யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை நான் என்னால போயிருக்க கூடாதுல்ல, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு என்பதாக மக்ஃபிரத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்னா நமக்கு காலம் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. நமக்கு காலம் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. 2 பேருடைய தௌபாவை அல்லாஹ் ஏத்துக்கவே மாட்டான். குர்ஆன்ல வரும் 2 நபர்களுடைய தௌபா அல்லாஹ் ஏத்துக்கவே மாட்டான். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்து எவ்வளவு ஆழமானதுன்றதை நம்ம விளங்கணும். நமக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய அல்லாஹ் நம்மளுடைய பாவத்தை நம்ம ஒத்துக்கிறவங்களா என்ன செய்யணும்? இருக்கணும், யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் பாவம் தான், பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி பேசதான் செஞ்சேன், நான் அப்படி பார்க்கத்தான் செஞ்சேன். நம்மளுடைய செயல்பாடுகளை முன்னிறுத்தி அல்லாஹ்விடத்தில் அழுது அல்லாஹ்விடத்தில் மன்றாடி பாவ மன்னிப்பு கேட்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒருத்தர் நல்லமலா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, நல்ல அமல்களா செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அவருக்கும் சொர்க்கத்துக்கும் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் தான். இன்னும் கொஞ்சம் அமல் செஞ்சாலும் அவர் எங்க போயிடுவாரு? சொர்க்கத்துக்கு போயிடுவாரு. விதி முந்திடுச்சு, நரகத்தினுடைய செயலை செஞ்சிடுறாரு, நரகவாதியா போயிடுறாரு. ஒருத்தர் நரகத்துக்கு போக வேண்டிய எல்லா செயல்களையுமே செய்யறாரு. நரகத்துக்கும் அவருக்கும் ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. விதி முந்தி அவரு சொர்க்கத்தினுடைய அமலை ஒண்ணு செஞ்சிடறாரு, சொர்க்கத்துக்கு போயிடுறாரு. இப்ப விளங்கணும், நாம் எதன் பக்கம் நெருக்கமாக இருக்கிறோம், நம்மளுடைய செயல்பாடுகள் எதன் பக்கம் நெருக்கமாக இருக்கிறது நாம் என்ன செய்யணும்? யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மக்ஃபிரத்துடைய பத்திலே அல்லாஹ்வுடைய மன்னிப்பை கேட்பவர்களாக இருந்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெறுபவர்களாக நாம இருக்கணும். தயவு செஞ்சு இப்படிலாம் ஆயிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய அவனுடைய மக்ஃபிரத் எவ்வளவு உயர்ந்தது அப்படின்றத நாம விளங்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஒருத்தர் வம்பு பண்ணிட்டு இருந்தான். பனி இஸ்ரவேல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஒருத்தர் வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வம்பு, அவரை ஏசுபவராக, அவரை பேசுபவராக, அவரை திட்டுபவராக. மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறுத்து பார்க்கிறாங்க. முடியல. ஒரு வழியை என்ன செஞ்சுட்டாங்க? அல்லாஹ்ட்ட முறையிட்டாங்க. யா அல்லாஹ், இந்த மாதிரி ஒருத்தன் எங்கிட்ட இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி அல்லாஹ்ட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க, முறையிடுறாங்க, அல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க. அப்படி முறையிடும் போது அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? சரிப்பா, நீ என்ன வேணா செஞ்சுக்க அப்படின்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் நீ என்ன வேணா செஞ்சுக்க அப்படின்றாங்க. மறுநாள் ஆகுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முன்னாடி அந்த எப்பவும் போல வம்புழுக்கிறவன் வரான். மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி வரான். வளமா மாறாம திரும்பவும் அப்படியே என்ன செய்யறான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வம்புழுக்கிறான். பேசுறவனா திட்டுறவனா என்ன செய்யறான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி மாறுறான். அப்படி மாறும்போது அல்லாஹ் தான் சொல்லிட்டான்ல, என்ன வேணா செஞ்சுக்க அப்படின்ட்டு. பூமிக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டளை இடுகிறார்கள், பூமியே அவனை பிடித்துக்கொள் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு கட்டளை இடுறாங்க. பூமி அவனை பிடிச்சிருச்சு. பூமி பிடிச்ச உடனே அவனுக்கு உண்மை விளங்கிடுச்சு. இவங்க உண்மையிலேயே நபிதான் போல, நாம தான் தெரியாம உப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லிட்டு, நபியுல்லா, அல்லாஹ்வினுடைய நபியே, என் பாவத்தை நான் உணர்ந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க கதறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பூமியை அவனை பிடித்துக்கொள், அவனை இழுத்துக்கொள் என்பதாக பூமிக்கு கட்டளையிட்டவாறே இருக்கிறாங்க. அந்த தண்டனைக்கு உள்ளப்பட்டவன், அந்த பூமியில மாட்டிக்கிட்டவன் நபியுல்லா, அல்லாஹ்வுடைய நபியே, என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியும் எப்படி எப்படிலாம் கெஞ்ச முடியுமோ கெஞ்சுறாங்க. கடைசியில பூமி அவர் முழுசா உள்ள இழுங்கிடுச்சு. இவர் கடைசி வரைக்கும் என்ன செய்யல? உண்மையை விளங்கல, தான் செய்யறது தப்புன்னு என்ன செய்யல, உணரல. அந்த கடைசி நேரத்துல இருந்துகிட்டு சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து அல்லாஹ் என்ன கேள்வி கேட்கிறான் தெரியுமா?
அல்லாஹ் அனுமதி கொடுத்தான், என்ன வேணா செஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்களுக்கு ரங்கபூமி பிடிச்சிருச்சு. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து அல்லாஹ் என்ன கேள்வி கேட்கிறான் தெரியுமா? மூசாவே, உன் உள்ள என்ன வறண்டு போயிடுச்சா? ஏன் உன் உள்ள இப்படி வறண்டு போயிருக்குது? அவன் அத்தனை தடவை கெஞ்சுறான்ல, நபியுல்லா என்ன மன்னிச்சிருங்கன்னு உங்ககிட்ட கேட்கிறான்ல, ஏன் உங்களுடைய உள்ளம் இப்படி வறண்டு போயிருக்குதுன்னு சொல்லி கேட்டது. ஒருவேளை அவன் என்னை அழைத்திருந்தால், உங்களை அழைச்சுக்கிட்டு இருக்கிற அதே நேரத்துல நபிதான், நபியை ஏசியவன் தான், நபியை பேசியவன் தான், நபியால் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டவன் தான், ஒருவேளை அவன் என்னை அழைத்திருந்தால் என்னுடைய உதவி அவனுக்கு கிடைத்திருக்கும், நான் அவனுக்கு உதவி இருப்பேன். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை நாம விளங்கணும். ஏதோ ஒரு சோதனையில மாட்டிக்கிட்ட ஒரு சிலை வணங்கி, ஏதோ ஒரு சோதனையில மாட்டிக்கிட்ட ஒரு சிலை வணங்கி சிலையை அழைக்கிறான். ஏதோ பிரச்சனை, சிலையை அழைக்கிறான். யாசனம் 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 என்பதாக தன்னுடைய தெய்வத்தை, தன்னுடைய சிலையை அழைப்பவனாக இருக்கிறான். அப்படியே யாசனம் சனம் சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ஒரு கட்டத்துல வாய் கொளறி டங்கு ஸ்லிப்பாயி என்ன சொல்லிடுறான்? யா சமத் அப்படின்னு சொல்லிடுறான். யாசனம் 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 யாசன சிலையை எனக்கு உதவி செய்ய என்பதாக அழைத்துக் கொண்டிருந்தவன் கொஞ்சம் டங்கு ஸ்லிப்பாயி யா சமத் என்பதாக சொல்றான். உடனே அல்லாஹ்வுடைய உதவி வேகமா அவனை நோக்கி செல்கிறது, அவனுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்குது. மலக்கு எல்லாம் கேட்கிறாங்க, அவன் தெரிஞ்சு சொல்றான்னு நினைக்கிறியா? மலக்குகள் கேட்கிறாங்க, அவன் தெரிஞ்சு சொல்றான்னு நினைக்கிறியா? அவன் சிலையை தான் கூப்பிட்டு கொண்டிருந்தான், வாய் தவறிதான் சமதுன்னு சொன்னான். அல்லாஹ் சமது, சமது யாருடைய பேரு? அல்லாஹ்வுடைய பேரு. அவன் வாய் தவறி சமதுன்னு சொல்லிட்டான், தெரியாம தான் சொல்லியிருக்கான். மலக்குகள் சொல்லும் பொழுது இவ்வளவு தடவை சனம் சனம் என்று அழைத்தானே, அந்த சனம் அந்த சிலை அவனுக்கு பதிலளித்ததா? இவ்வளவு நேரம் கூப்பிட்டான்ல, அது அவனுக்கு பதிலளித்ததா? இல்ல. அப்ப சமது என்ன கூப்பிட்டுகிறான், நானும் பதில் அளிக்கலன்னு சொன்னா எனக்கும் அந்த சனத்திற்கும் என்ன வித்தியாசம் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை விளங்கியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது ரமலானுடைய மாதம். இந்த ரமலானில் தான் பதில் நடந்தது, இந்த ரமலானில் தான் பதில் நடந்தது. அந்த பதிலே நாம சில உண்மைகள் எல்லாம் பார்க்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, கடைசி வரைக்கும் அல்லாஹ்வை ரசூலை ஏற்றுக்கொள்ளாத, அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொள்ளாத துர்பாக்கியத்திற்கு ஆளான நபர்கள் அல்லாஹ் எப்படி எப்படிலாம் அழிச்சான். ஒருவேளை நயவஞ்சகம் நம்மை மிகைத்தால், நாம செய்யறதுல என்ன கிடையாது, தப்பே கிடையாது, ஊர் உலகெல்லாம் செய்யாத பேர் செஞ்சுட்டேன் என்பதாக வேக்காலம் பேசுபவர்களாக நாம் இருந்தால், ரொம்ப சிறுபான்மையான மக்களை வைத்து அபூஜஹல் பெரிய ஒரு மாவீரன், அவனை கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சான், பெரிய ஒரு என்னது அபூஜஹல் ரொம்ப ஒரு படை தளபதி. ஆனா அவரை அல்லாஹ் ஈஸியா முஆவியை வந்து கீழே சாச்சிட்டான். ரெண்டு சின்ன சஹாபாக்கள் அபூஜஹல் என்ன செஞ்சாங்க, கீழே சாச்சிட்டாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் அதிகம் மன்னிப்பு கேட்பவர்களாக இருக்கணும். ரெண்டு பேருடைய தௌபாவை அல்லாஹ் ஏத்துக்கவே மாட்டான். இன்னும் தௌபா கேட்கலாம் தள்ளி போட்டு இருந்தா. யாருடைய தௌபா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, ஓ லைஸத்தி தௌபத்து, சிலருடைய தௌபா இல்ல, தௌபா நான் என்ன செய்ய மாட்டேன், ஏத்துக்க மாட்டேன். லில்லதீன யாமலூன ஸய்யிஆத், அவங்க என்ன செய்வாங்களாம், பாவங்கள் செய்வாங்க. பாவங்கள் செய்யறவங்களுடைய தௌபாவை நான் ஏத்துக்க மாட்டேன். எது வரைக்கும் ஹத்தா, எது வரைக்கும் அவங்க பாவம் செய்வாங்க தெரியுமா? இதா ஹலர அஹதஹுல் மௌத், மௌத் வர வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க, பாவங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில கழுத்தை பிடிக்கும் போது, ரூஹ் அப்படியே எடுக்கும் போது, சக்கராத்துடைய வேதனையில, அந்த பதக்கத்துல, அந்த அப்படி பதற அடிச்சுட்டு அல்லாஹ் மன்னிச்சு நான் தெரியாம செஞ்சுட்டேன், குர்ஆன்ல வரும். என்ன, கொஞ்சம் எனக்கு டைம் கொடு, ஒரு சின்ன ஒரு சதகா செஞ்சிடுறேன், ஒரு சதகா செஞ்சு சாலிஹீன்கள நான் ஆயிடுறேன் என்பதாக அல்லாஹ் எவ்வளவோ முறையிடுவாங்க. ஆனா ஒரு சின்ன மைக்ரோ செகண்ட் கூட அவனுக்காக பிற்படுத்தப்படாது. நாளைக்கு கேட்டுக்கலாம், நாளைக்கு தொதுக்கலாம், இல்லாதான அனுப்பி கேட்கலாம், நம்ம தள்ளி போட்டுட்டே இருந்தோம் சொன்னா ஒரு சின்ன மைக்ரோ செகண்ட் கூட என்ன செய்யப்படாது, அவனுக்காக வேண்டி பிற்படுத்தப்படாது. அதனால இந்த ரமலானிலே அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை நாம் பெற்றே ஆக வேண்டும். இன்னொருத்தருடைய தௌபாவை அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். யார் அப்படின்னு சொன்னா, வலல்லதீன யமூதுன வஹும் குஃபார், காஃபிராகவே இருந்து காஃபிராகவே மரணிக்கிறாங்க தெரியுமா?
அவருடைய தௌபாவையும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். உலாயிக அஅதனா லஹும் அதாபன் அலீமா, வேதனை தரக்கூடிய தண்டனை, துன்புறுத்தும் தண்டனையை நாம் தயார் செய்தவர்களுக்கு வேதனையை தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய அருள்மறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்தில் அதிகம் பாவ மன்னிப்பு கேட்பவர்களாக, அல்லாஹ்விடத்தில் அதிகம் பாவ மன்னிப்பு கேட்பவர்களாக இருக்கும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த ரமலானிலே உங்களுக்கும் எனக்கும் அவருடைய மகுபிரத்தை வழங்குவானாக. வாழும் காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கும் பாக்கியத்தை தந்து வருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.